ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் இது என்னன்னு தெளிவாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். 5 நிமிஷம் இப்போ போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? ஓகே. வணக்கம். 70வது வருடம் இந்திய ஜப்பானிய நல்லுறவுக்கு இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. இந்த தமிழ்நாட்டிலையும் நாங்கள் கொண்டாடுறோம். இது காஞ்சி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க. அதில் நான் வந்து ஒரு ஹானரரி மெம்பர் ஆக்கியிருக்காங்க. ஸோ இந்த விழாவை நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து நடத்துகிறோம். அதுக்காக வந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும், ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். எனக்கு தெரியல. நம்ம அது பேரெல்லாம் படிக்கணும், ரொம்ப கஷ்டமான பேர். இது வந்து நம்மளுடைய ஜப்பானிய நல்லுணர்வு, அதாவது இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் உள்ள உறவை பற்றி இன்னும் பலப்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக இதை பார்க்கிறேன். ஏன்னா 70வது ஆனிவர்சரி போட்டுருக்கீங்க, அதில் என்னென்ன நீங்கள் இல்லை, இது முதல்ல வந்து அவங்கள ஒரு 50-60 டெலிகேட்ஸ் வந்தாங்க, ஜாப்பனீஸ் டெலிகேட்ஸு. அவங்கள வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து நம்மளுடைய தமிழ் சார்ந்த கலைகளை பற்றியும், ஜப்பானிய மிகச்சிறந்த ஓவியங்களையும், இந்தியாவின் தமிழில் வரையப்பட்ட மிகச்சிறந்த ஓவியர்களான ஆதிமூலம், மருது, மார்க், மனோகரன் போன்ற ஓவியங்களை நாங்கள் வந்து காட்டினோம். நிறைய ஹைக்கூ வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம். தமிழ் போயட்ரியை வந்து ஜப்பானில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு பெரிய உறவு, அதாவது ஒரு இலக்கியத்துக்கு ஜப்பானுக்கும் தமிழுக்கும் ஒரு பெரிய உறவு இருக்குது. அந்த உறவை பலப்படுத்துகிறோம். பயலாட்ரல் இதுவாகவும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விழாவாக நான் பார்க்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஆமாம், இதுக்கு பெரிய காரணம் என்னுடைய தந்தையாக நான் பார்க்கிறேன், என்னுடைய குருவாக நான் பார்க்குற குரசவாசானுடைய அவருடைய நினைவாகத்தான் நான் இங்கே இருக்கிறேன். அவங்களும் என்னை அதுக்காகத்தான் என்னை அழைச்சிட்டு என்னை பண்ண சொன்னாங்க. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க.